Hi friends, this is Vijay from Dhruvam Academy. TNPSC சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாபிக் கீழே தமிழ்நாட்டில் நலவாழ்வு மற்றும் கல்வி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் தமிழ்நாட்டின் கல்வி நிலவரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் கரண்ட் டேட்டா, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டா கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று பள்ளி கல்வி ப்ளஸ் உயர்கல்வி, செகண்டரி எஜுகேஷனும் ஹையர் செகண்டரி ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு அந்த டாப்பிக்கில் அந்த கல்வியில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட பாலிசி நோட்ஸ் 2025 to 2026 சாராம்சம் முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது பாலிசி நோட்ஸ் என்டையராக என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே அப்படியே கன்டினியூ பண்ணி பார்ப்போம். இதோட முக்கிய எண்கள் மாணவர் உதவி மையம் அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க 144117. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது மனநல நல்லாதரவு மன்றம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 144116. இந்த ரெண்டு நம்பருமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மாணவர் உதவி மைய எண் இது. மனநல நல்லாதரவு மன்றம் மனம் அந்த திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வந்தது. இது வந்து இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது முதல்வரோட காலை உணவு திட்டம். இதோட தொடக்கம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2022 மதுரை தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதோட நிர்வாகம் அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. பயனாளிகள்னால் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள். இதோட விரிவாக்கம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 25, 2023 தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலும் விரிவுபடுத்தப்பட்டது. ஜூலை 15, 2024 கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 26, 2025 ப்ரெசன்ட் இயரில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. முன்மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் மற்றும் கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை ஒரு முன்மாதிரியாக பின்பற்றுகிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து முன்மாதிரியாக பின்பற்றாங்கன்னா தெலுங்கானா மாநிலம், அப்புறம் கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை ஒரு முன்மாதிரியாக பின்பற்றுது. பள்ளி மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இருந்தாலும் இதோட சாராம்சம் ஜஸ்ட்டு வந்து இது என்ன, இந்த பாலிசி நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இந்த பள்ளி மேம்பாடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக 2022-23 அந்த பட்ஜெட்லேயே அறிவிக்கப்பட்டு 2023 செயல்படுத்தப்பட்டது. அடுத்தது தகைசால் பள்ளிகள், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் 28 மாவட்டங்களில் தலா ஒரு பள்ளி வீதம் கல்வியின் தரத்தை உயர்த்த அமைக்கப்பட்டது. இந்த தகைசால் பள்ளி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 38 மாதிரி பள்ளிகள் செயல்படுது. நம்ம ஊர் பள்ளி திட்டம் இது டிசம்பர் 19, 2022 தொடங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்புடன் பள்ளி வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. அலுமினிஸ் இருப்பாங்கள்ல, அதாவது அதே ஸ்கூலில் படித்த இங்கே வெளியில் வந்து வேலைக்கு வந்து இருந்துகிட்ருப்பாங்க, அவங்களும் பெரு நிறுவனங்கள் கார்ப்பரேட்டோடு சேர்ந்து பள்ளி வசதிகளை வந்து மேம்படுத்துறதுக்கு கொண்டு வந்து நம்ம ஊர் பள்ளி திட்டம். இது தொடங்கப்பட்ட வருடம்னா டிசம்பர் 19, 2022. அதாவது மாணவர் நலன் மற்றும் பயிற்சிகள், வானவில் மன்றம். இந்த வானவில் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நவம்பர் 28, 2022 அன்று திருச்சியில் தொடங்கப்பட்டது. எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டு 8 வயதுக்குட்பட்ட, அதாவது 2025 இந்த வருஷத்துக்குள்ள 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் அடிப்படை திறன்னா என்ன, அவங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதுறதுக்கும் நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அவங்க எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா ஜூன் 2022 தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு திட்டம் என்ன, அதோட யூசஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ளஸ் என்றைக்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால இதை நான் தனியாக எடுத்து இங்கே கொடுத்துருக்குறேன். இல்லம் தேடி கல்வி கொரோனா காலகட்டத்தில்
அந்த லேர்னிங் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அக்டோபர் 27, 2021 தொடங்கப்பட்டது. ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் டேஸ்லேயும் வாலண்டியர்ஸ் மூலயமா வந்து வீட்டுக்கே போய் சொல்லித்தர்றத அந்த திட்டம். அடுத்தது நலம் நாடி செயலி, மாற்றுத்திறனாளி மாணவர்களோட குறைபாடுகளை துல்லியமாக கண்டறிய ஜனவரி 9, 2024 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது நலம் நாடி செயலி. அடுத்தது கலை திருவிழா, 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறுவர்களுக்கு கலையரசன் மற்றும் கலை அரசி விருதுகள் வழங்கப்படுகிறது. ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியருக்கான விருதுகள், பேராசிரியர் அன்பழகன் விருது யாருக்கு கொடுக்குறாங்க? சிறந்த அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிறது. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது, இது யார் கொடுக்குறாங்க? அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுறது. கனவு ஆசிரியர் திட்டம், இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டம். அடுத்தது நூலகம் மற்றும் தமிழ் வளர்ச்சி. இதை பொறுத்த வரைக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் ஜூலை 15, 2023 அன்று திறக்கப்பட்டது. சென்னை பண்பாட்டு புத்தக திருவிழா 2023 முதல் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கு. அதாவது குறள் வாரம், இது திருக்குறள் பரவலாக்கத்திற்காக ஜனவரி முதல் வாரத்தில் கொண்டாடப்படுகிறது. எல்லா வருஷமும் வந்து ஜனவரி முதல் வாரத்தில் குறள் வாரம், திருக்குறள் பரவலாக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, திருக்குறள் நிறைய பேர் இன்னும் வந்து போய் சேரணும், நிறைய இடத்துல வந்து அது பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முதல் வாரத்தில் கொண்டாடப்படுது. இதுதான் நம்ம இனிமேல் பார்க்க போகிற எஜுகேஷன் ரிலேட்டடான பாலிசி நோட்ஸோட சாராம்சம். இது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கல்வி தொடர்பான திட்டங்களும் பார்க்க போகிறோம். திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக விளங்குறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்னென்னா, குடியிருப்புகளுக்கு அருகாமையில், அதாவது 1 கிலோமீட்டர் தொலைவில் தொடக்க பள்ளிகளும் 3 கிலோமீட்டர் தொலைவில் நடுநிலை பள்ளிகளும் இருக்குது. உயர்கல்வியில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் 2025-26 பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை இதுக்காக 45,861.80 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கே தமிழ்நாட்டோட உயர்கல்வி ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சேர்க்கை விகிதமும் அகில இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சேர்க்கை விகிதம் அதிகமாக தான் இருக்குது தேசிய சராசரியை காட்டிலும். உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு 2025-26 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது 7,160.95 கோடி. இதோட நோக்கம் அப்படின்னா உயர்கல்வியில் சமத்துவம், தரம், வேலைவாய்ப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது முதன்மை திட்டங்கள். கல்வியில் முதன்மை திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. இல்லம் தேடி கல்வி, இதோட நோக்கம் கொரோனா டைமில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளி, அதாவது இந்த லேர்னிங் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதோட செயல்பாடு அப்படிங்கிறது பள்ளி நேரத்திற்கு பிறகு மாணவர்களின் வசிப்பிடத்திற்கே போய் வாலண்டியர்ஸ் மூலயமா சொல்லித்தரது தான் வந்து இதோட நோக்கமாக இருந்திருக்கு. எண்ணும் எழுத்தும் திட்டம், இதோட இலக்கு அப்படிங்கிறது 2025 ஆண்டிற்குள் 8 வயதிற்குட்பட்ட, அதாவது ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு 1, 2, 3, அதாவது 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை எழுதுறதுக்கும் நம்பர் வந்து புரிகிற அளவுக்கும் வந்து அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உறுதி செய்கிறது தான் இதோட எண்ணும் எழுத்தும் திட்டம். அதாவது நம்பர்ஸும் தெரியணும், அவங்களுக்கு லெட்டர்ஸும் தெரியணும், புரிஞ்சுக்கணும் 8 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. இதோட விரிவாக்கம் இப்போ தற்போது 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸ்டார்டிங்கில் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்பர்ஸ்லேயும் லெட்டர்ஸ்லேயும் வந்து அவங்க தெளிவாக வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 4லேருந்து 5ஆவது வரைக்குமே இதை வந்து விரிவுபடுத்திட்டாங்க. அதுக்கடுத்தது புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த புதுமை பெண் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரை படித்து உயர்கல்வி சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை.
தமிழ் புதல்வன் அப்படிங்கிறது இதே போன்று அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு, புதுமை பெண் அப்படிங்கிறது பெண்களுக்கு, மாணவிகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு, ஆண்களுக்கு உயர்கல்விக்காக மாதம் 1000 வழங்கும் திட்டம். அடுத்தது நான் முதல்வன் திட்டம். மாணவர்களோட திறனை கண்டறிந்து அவர்களுக்கு தொழில்முறை வழிகாட்டுதல் மற்றும் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல். இது நான் முதல்வன் திட்டம். அடுத்தது காலை உணவு திட்டம். அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள காலை உணவு வழங்குதல். இது மாணவர்களோட வருகையை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுது. காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். அரசு பல்கலைக்கழகங்கள் அப்புறம் கல்லூரிகளோட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது என்னன்னா, அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காக, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். இந்த காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு கிடையாது, காலேஜஸ்க்கு தான் இருக்குது. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப மேம்பாடை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். இது ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காக அடுத்த 5 வருஷத்தில் அரசு பள்ளிகளோட உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள் மேம்படுத்த ரூபாய் 7000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எல்லா அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய வகுப்பறைகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், ஹைடெக் லேப்ஸ், 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணினி வழி கற்றலை உறுதி செய்ய ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டது. அடுத்தது வானவில் மன்றம். வானவில் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை, பரிசோதனை திறனை வளர்க்க 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது அந்த வானவில் மன்றம். அடுத்தது கல்வி நிர்வாக அமைப்புகள். கல்வி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் அப்படின்னா அமைப்பு SCERT, மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இதோட பணி என்னன்னா பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல். அப்புறம் TNSERT, இது கல்வி தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறது. EMIS, எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மாணவர் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து தரவுகளையும் மின்னணு முறையில் நிர்வகிக்கும் தளம். இதெல்லாமே ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட, நிர்வாக சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். அடுத்தது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம். இது பாட புத்தகங்கள் மற்றும் இலவச உபகரணங்களை, அதாவது சீருடை, காலணி அச்சிட்டு வழங்குறது. அடுத்தது முக்கிய புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம் RTE, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நலிவடைந்த பிரிவினருக்கு தனியார் பள்ளிகளில் 25% இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இலவச பொருட்கள், மாணவர்களுக்கு சீருடை, மிதிவண்டி, லேப்டாப், குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் காலணிகள், புத்தக பைகள் போன்ற 14 வகையான பொருட்கள் வழங்கப்படுகிறது. நூலகங்கள், பொது நூலக இயக்கத்தின் கீழ் 4600க்கும் மேற்பட்ட நூலகங்கள் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றவை சிறப்பாக செயல்படுகிறது. புதிய முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025-26 இந்த ப்ரெசன்ட் இயரில் ஆசிரியர் மனநலம், ஆசிரியர்களுக்கான மன அழுத்த மேலாண்மை பயிற்சிகள், பள்ளி மேலாண்மை குழுக்கள் SMC, பள்ளிகளின் வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்களிப்பை உறுதி செய்து நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு நடமாடும் அறிவியல் ஆய்வக ஊர்திகள், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் அப்புறம் பல்கலைக்கழகங்கள், இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையின் கீழ் பல்வேறு இயக்கங்கள் செயல்படுது. ஒன்று தொழில்நுட்ப கல்வி இயக்கம் DOT, பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளை கண்காணிக்குது. இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்கம் எதை கண்காணிக்குதுன்னா பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளை கண்காணிக்கிறது. கல்லூரி கல்வி இயக்கம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை நிர்வகிக்கிறது. முக்கிய பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இதில் அடங்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் புதுமையான முயற்சிகள் என்னெல்லாம் கவர்மெண்ட் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, இலவச தேர்வு கட்டணம், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ்
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நிதியுதவி மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு இது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு ஆராய்ச்சி நிதியுதவி வழங்கப்படுது. தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வானக கழகம் இதன் மூலமாக அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுது. இதெல்லாம் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்.